Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம செல் சைக்கிள் and the phases of cell cycle பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and also bell button click பண்ணுங்க அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So come let's see about the cell cycle and the phases. So cell cycle. So இந்த நேம்ல இருந்து என்ன சொல்லலாம்? ஒரு cycle occurs in the cell அப்படினு சொல்லலாம். சைக்கிள்னா என்ன? ஸோ சைக்கிள்னா இட் இஸ் அ ரிப்பீட்டட் ஒரு ஈவெண்ட், அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் ஃபார்மில் ஒரு பயோஜியோகெமிக்கல் சைக்கிளாக இருக்கட்டும், இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த செல்குள்ளே நடக்கிற சைக்கிள். ஸோ இது ப்ராப்பராக டெஃபினேஷனில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பை விச் செல் டூப்ளிகேட்ஸ் இஸ் ஜீனோம். ஸோ வாட் த செல் இஸ் கோயிங் டு டூ, இதில் இந்த செல் சைக்கிளில் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதோட ஜீனோமை டூப்ளிகேட் பண்ணுது. டூப்ளிகேட்னா என்ன? ஒரு ஒரிஜினல் இருக்குன்னா அதோட காப்பி யூ கால் இட் ஆஸ் அ டூப்ளிகேட். ஸோ இங்கே வந்து காப்பி ஆஃப் அ ஜீனோம் பண்ண போகுது அந்த செல். அண்ட் இட் சிந்தசைசஸ் த அதர் கான்ஸ்டியூன்ட்ஸ் ஆஃப் த செல் டூ. ஸோ அதுவும் இந்த செல் சைக்கிளில் நடக்கும். அது கூட it divides into two daughter cells. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து இந்த செல் சைக்கிளில் நடக்கும். ஸோ செல் டிவிஷன் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் நடக்கும். இதில் ஆக்சுவலாக டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். ஸோ டிஎன்ஏ இஸ் ஆல்சோ இன்வால்வ் அண்ட் த செல் க்ரோத். ஸோ அதுவும் நடக்கும் ஒரு பர்டிகுலர் செல் சைக்கிளில். ஸோ இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஆர்டர்லியாக நடக்கும், நாட் இன் அ ரேண்டம் ஃபேஷன். ஸோ தட் யூ கால் ஆஸ் செல் சைக்கிள். கம்மிங் டு த ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள். வாட் ஆர் த ஃபேஸஸ்? ஃபேஸஸ்னால் என்ன? ஒன்னொன்றுமே ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபேஸ் தான் இந்த செல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும். ஒரு டிஸ்டிங்க்ட் பீரியட், ஒன்னோட ஒன்று வந்து தே ஆர் நாட் சேம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதனால தான் நம்ம ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஹாவ் 3 phases, ரைட்? சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஃபேஸ். ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரே ஃபார்மோட ஃபேஸஸ்னாலும் சாலிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிக்விட், லிக்விட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேஸ் ஃபேஸ், ஒரு வாட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த செல் சைக்கிள்லையும் ஒவ்வொரு ஃபேஸுமே இந்த செல் சைக்கிளில் தே ஆர் டிஸ்டிங், தே ஆர் நாட் த சேம் இந்த செல் சைக்கிள் ப்ராசஸில். கம்மிங் டு த டியூரேஷன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், டைம். ஸோ டைமை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹியூமன் செல் கல்ச்சரில், நம்ம ஆர்டிஃபிஷியலாக லேப் என்விரான்மெண்ட்டில் பண்ணுற ஹியூமன் செல் கல்ச்சரில் ஒரு 24 hour பீரியடில் த செல் டிவைட்ஸ் ஒன்ஸ் ஃபார் எவ்ரி 24 hours. ஸோ அந்த செல், ஹியூமன் செல் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து செல் டிவிஷன் வந்து ஒன்ஸ் நடக்குது. ஸோ த செல் டிவிஷன் வந்து இட் அக்கர்ஸ் ஒன் டைம் இன் அ 24 hour பீரியட் டியூரேஷன் ஆஃப் த செல் சைக்கிள் பொறுத்த வரைக்கும். அண்ட் கம்மிங் டு த ஈஸ்ட் செல்லில் வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 minutes இந்த செல் சைக்கிளோட டியூரேஷன். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம், ஒவ்வொரு செல் டைப்பை பொறுத்து த செல் சைக்கிள் டியூரேஷன் டிஃபர்ஸ். ஸோ கம்மிங் டு த ஃபேஸஸ் ஆஃப் த செல் சைக்கிள். என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது செல் சைக்கிளில்? நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபேஸுமே டிஃப்ரெண்ட், டிஸ்டிங்க்ட். ஸோ இந்த கேஸில் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இன்டர்ஃபேஸ், தென் வி ஹாவ் த எம் ஃபேஸ் ஆர் த மைட்டோசிஸ் ஃபேஸ். ஸோ இன்டர் ஃபேஸ்னாலே பிட்வீன். ஸோ இட் அக்கர்ஸ் பிட்வீன் த 2 consecutive மைட்டோட்டிக் ஃபேஸஸ். அதனால தான் அதை இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்னாலே பிட்வீன். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே திஸ் இஸ் த எம் ஃபேஸ். ஸோ திஸ் இந்த செல் சைக்கிள் இந்த டைரக்ஷனில் தான் அக்கர் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ திருப்பி வந்து எம் ஃபேஸ் வந்துட்டு திருப்பி இன்டர்ஃபேஸ் போகும். அகெயின் இட் மூவ்ஸ் ஆன் டு எம் ஃபேஸ், இன்டர்ஃபேஸ், லைக் தட் த சைக்கிள் கோஸ் ஆன். நெக்ஸ்ட் and interface, M phase. What is the main difference in பார்த்தீங்கன்னா, interface as I already mentioned, it is the phase between 2 successive M phases. ஸோ அந்த நடுவில் இருக்க ஃபேஸ் வந்து எம் ஃபேஸ்க்கு நடுவில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சைக்கிளில். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்ஃபேஸ். எம் ஃபேஸ் தான் ஆக்சுவல் அந்த செல் டிவிஷன் இல்லை மைட்டோசிஸ் நடக்கிற ஃபேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எம் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் டைம் எவ்வளோ நேரம் நடக்கும், இது 95% ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் த செல் சைக்கிள் இது தான் நடக்கும், இன்டர்ஃபேஸ் தான் நடக்கும். எம் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து லாஸ்ட் அண்ட் ஹார்
அவ்வளோதான் அதோட டைம் டியூரேஷன். அண்ட் செல் growth and DNA replication occurs in an orderly manner in case of a interphase. ஸோ இதுதான் மெயின் ஈவெண்ட்ஸ் இன் இன்டர்ஃபேஸ், செல் growth and DNA replication. அண்ட் எம் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் கேரியோகைனசிஸ் அண்ட் ends with cytokinesis. கேரியோனாலே என்னது? நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியர் டிவிஷன். So it starts with nuclear division and ends with cytokinesis na cytoplasmic division. So and coming to the interface. So இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க ஃபேஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சைக்கிளில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து G1 ஃபேஸ் இருக்கும், S ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ். இது வந்து ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி தான் இந்த ஹோலாக இன்டர்ஃபேஸே. இது வந்து கேப் 1, இது வந்து சிந்தசிஸ் நடக்கும் இந்த இடத்துல, இங்கே கேப் 2. ஸோ இங்கே வந்து இன்டர்வல். ஸோ மெயினாக எம் ஃபேஸில் தான் எல்லா செல் டிவிஷன் எல்லாமே நடக்கும். இது ஒரு இன்டர்வல் ஃபேஸ் மாதிரி தான். ஸோ த இன்டர்வல் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு முன்னாடி இருக்க ஃபேஸ் தான் இந்த கேப் 1 ஆர் G1 ஃபேஸ். ஸோ இந்த G1 ஃபேஸில் செல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அண்ட் இட் கண்டினியூஸ் டு க்ரோத் இருக்கும், ஆனால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இருக்காது. ஓகே. அண்ட் இந்த எஸ் ஃபேஸ்னாலே சிந்தசிஸ். ஸோ இங்கே டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆர் ரெப்ளிகேஷன் இருக்கும். அண்ட் த அமௌண்ட் ஆஃப் த டிஎன்ஏ பர் செல் வந்து இது வந்து டபுள் ஆகும். இப்போ 2C டிஎன்ஏ இருக்குன்னா அது வந்து 4C ஆயிரும். ஸோ இங்கே டபுள் ஆகும். ஆனால் குரோமோசோம் நம்பரை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி நாட் எனி சேஞ்ச். அண்ட் நியூக்ளியஸில் ரெப்ளிகேஷன் நடக்கும், சைட்டோபிளாசமில் சென்ட்ரியோல் வந்து டூப்ளிகேட் ஆகும். திஸ் யூ மஸ்ட் ரிமெம்பர், திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து எஸ் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இது. ஸோ குரோமோசோம்னாலே வந்து இட் கண்டைன்ஸ் குரோமாட்டிட்ஸ் அண்ட் த சென்ட்ரோமியர், ரைட்? ஸோ இதில் தான் அந்த டிஎன்ஏ வந்து ப்ரோட்டீனால் அது பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த டிஎன்ஏ தான் ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் ஆகிருக்கும் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறனால இந்த குரோமோசோம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற நம்பர் வந்து டிஃபர் ஆகாது. ஸோ ஆப்வியஸாக அது டிஃபர் ஆக போகிறதில்ல இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறனால. ஏன்னா குரோமோசோமை தான் கவுண்ட் பண்ணுறோம், குரோமோசோம் நம்பரை, எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு. ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, குரோமோசோம் நம்பருக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ட் G2 ஃபேஸ், கேப் 2 ஃபேஸ் அப்படின்றது இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் மைட்டோசிஸ். ஸோ மைட்டோசிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் செல்லை, அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட் இன் திஸ் கேஸ் அண்ட் த செல் க்ரோத் கண்டினியூஸ். ஸோ இதில் எல்லாமே இட் கெட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த எம் ஃபேஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த quiescent stage. அந்த GO அந்த இது சைக்கிளில் பார்த்தோம் இல்லையா, quiescent stage. வாட் இஸ் திஸ் ஸ்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் inactive ஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல அந்த செல் சைக்கிள் நடந்துட்டு இருக்கும்போது சப்போஸ் இது வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் ஆக வேணாம். ஸோ இந்த இடத்துல மைட்டோசிஸ் நடந்து 2 செல் இருக்கும். ஸோ ஒரு செல் வந்து இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதிலேருந்து எக்ஸிட் ஆயிரும். இந்த G1 சைக்கிள்லேருந்தே இட் கெட்ஸ் அவுட் ஃப்ரம் திஸ் சைக்கிள். அதுக்கு தேவையில்லை இந்த அடுத்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னா. ஸோ இது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஆக்டிவ்னா அது வந்து ஆக்டிவாக ஒர்க் ஆகாது அப்படிலாம் இல்லை. அந்த செல்லு இட் மெட்டபாலிக்கலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்டிவ், ஜஸ்ட் ப்ரொலிஃபரேஷன் நடக்காது, அதாவது க்ரோத் இருக்காது, அவ்வளோதான் அந்த செல்லை. அண்ட் இட் எக்ஸிட் த G1 ஃபேஸ். இதுக்கப்புறம் அது ஃபர்தராக போகாது, ஏன்னா இதுக்கப்புறம் க்ரோத் எல்லாமே நடக்கும் இல்லையா செல்லில். ஸோ அதனால இதுக்கு அது வேண்டாம், இதோட அது வந்து இன்ஆக்டிவாக போயிடும். அண்ட் செல்ஸ் டூ நாட் எக்ஸிபிட் செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன் ஏன்னா இதுலேருந்து அது எக்ஸிட் ஆகிறனால ஃபர்தராக இங்கே வந்தால் தான் இந்த சைக்கிளில் அது வந்து செல் வந்து டிவைட் ஆகும், எம் ஃபேஸ்க்கு வந்தால் தான். ஸோ இங்கேயே அது வரப்போகிறதில்ல, இங்கேயே அது எக்ஸிட் ஆகிறனால ஸோ அங்கே செல் டிவிஷன் நடக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஹார்ட் செல் சொல்லலாம். ஸோ அங்கே வந்து இட் டஸ் நாட் எக்ஸிபிட் செல் டிவிஷன். அண்ட் சில கேசஸில் ஆக்சுவலாக செல் டிவிஷன் அக்கேஷ்னலாக நடக்கும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி quiescent ஸ்டேஜில் இருக்க செல்லையும் எப்போ அப்படின்னா when an injury or a cell death occurs. ஸோ அந்த கேஸில் அந்த செல் வந்து டெத் ஆகிறனால there will be cell division. Next coming to the மைட்டோட்டிக் செல் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் அக்கர்ஸ் இன் டிப்ளாய்ட் சொமேட்டிக் செல்ஸில் தான் ஆக்சுவலாக நடக்கும். ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா மேல் ஹனி பீஸ் இருக்குது இல்லையா,
அங்கே வந்து haploid cells divide by mitosis. This is an exception, you have to remember this. And plants பொறுத்த வரைக்கும் this mitotic division வந்து in haploid and diploid cells ரெண்டு செல்ஸ்லையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுவும் ஒரு எக்ஸப்ஷனாக நம்ம சொல்லலாம். ஸோ diploid somaticனா body cells, diploidனா two sets of அதாவது two copy of each chromosome. ரெண்டு காப்பி இருந்தால் of each chromosome we call it as a diploid cell இல்லையா. டிப்ளாய்ட் சொமேட்டிக் செல்ஸில் தான் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும்னு இல்லை, அதுக்கு ரெண்டு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மேல் ஹனிபி, அதை வந்து ட்ரோன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த மேல் ஹனிபியை. ஸோ அந்த இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். அந்த கேஸில் ஹாப்ளாய்ட் செல்ஸில் மைட்டாட்டிக் டிவிஷன் யூ கேன் சி. அதே மாதிரி பிளான்ஸில் ஹாப்ளாய்ட் செல்ஸ் டிப்ளாய்ட் செல்ஸ் ரெண்டுத்துலேயுமே யூ மைட் ஹாவ் லேர்ன்ட் த மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ தீஸ் டூ ஆர் த எக்ஸப்ஷன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.